இந்த கார் வந்து நாங்குநேரியை தாண்டி அந்த டயத்தில் எங்கேயோ போயிடுச்சு, திருநெல்வேலிக்கு போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிறத என் சைடு வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதை பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வள்ளியூரில் வந்து என்னோட ஒரு கம்பெனியோட காசோலை எடுத்து ஒரு மேனேஜர் பிளஸ் வந்து அந்த வள்ளியூரில் வந்து ஒரு நாய்க்குட்டி செல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாய்க்குட்டின்னு ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த வள்ளியூர் வட்டாரங்களில் வந்து கேட்டாலே சொல்லுவாங்க, இந்த விண்டு மில்லுக்கு வந்து ஆள் அதாவது செக்யூரிட்டிஸ் சப்ளை பண்றது அந்த மாதிரி அதை என்னமோ நிறைய பிசினஸ் பண்றாருங்கிறாங்க. அவரை பத்தி விசாரிச்சாலே சொல்லிடுவாங்க. வள்ளியூர் இந்த சுத்து வட்டாரத்தில் வந்து அவர் கேட்டாலே சொல்லுவாங்க, நாய்க்குட்டி செல்வின்னு கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ அந்த நபர் வந்து நான் சந்திச்சுட்டு வர வழக்கில் ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ கிட்டத்தட்ட கிராசிங்ல வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து இந்த வழக்கில் வந்து ஏதாவது அவருக்கு ஃபேவரபிளா இல்லாம போகுதுன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம சினிமாலெல்லாம் பார்ப்போம்ல, ஸோ நமக்கு சாதகமா இல்லாத பட்சத்தில் இவனை கொஞ்சம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னன்னா இந்த நடிகர் அப்படிங்கிற காரணத்தினால டிஃபேம் பண்ணா பயந்துட்டு வந்து காசு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இவங்க கிட்ட எவ்வளவு நாளும் பணம் பறிக்கலாம். இப்பெல்லாம் வந்து நிறைய கும்பல் சுத்திட்டு இருக்கு. நான் வந்து நடிகர்கள் எல்லாருக்குமே, நடிகையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும், இது வந்து எனக்கு வந்து இது ஒரு பெரிய அனுபவம். என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நம்மளை பழிவாங்கணும்னு நினைச்சாங்கன்னா யாரை வச்சு எப்பனாலும் செட்டிங் பண்ணி ஏதோ ஒரு திடீர்னு ஒரு எஃப்ஐஆர் ஆகிற மாதிரி கூட ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு அலையணும் பாருங்க. ஒன்னும் இல்லை, இப்ப காலையில இருந்து இந்த நியூஸ் வந்துச்சு, வந்ததுல இருந்தே வந்து தினேஷா பணம் மோசடி பண்றாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப இது இந்த களங்கத்தை தொடக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும், இன்னும் எவ்வளவுதான்டா அடிப்பீங்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, எல்லாத்தையுமே வந்து நேர்மையா நியாயமா பேச பண்ணக்கூடிய ஆள் நானு. இன்னைக்கு அரெஸ்ட் அப்படி இப்படின்னு பயங்கரமா இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேரா வந்து ஒரு என்கொயரிக்கு போனேன். அவங்க வந்து 4 கொஸ்டின் கேட்டாங்க. நான் என் சைடு வந்து இது ஃபேக்ட்னு ப்ரூவ் பண்ணேன். எஃப்ஐஆர் படித்தேன், கிளியர் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். சரிங்களா? ஸோ நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாத்தையுமே நேர்மையா நியாயமா சந்திப்போம்.